விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 360 எலெக்ஷன் அப்டேட்ஸில் நம்ம தொடர்ச்சியாக தேர்தல் குறித்த பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மயிலாப்பூர் தொகுதியை அந்த ஒரு சீட்டை குறிவைத்து பல்வேறு மல்லுக்கட்டுகள் நடந்துட்டு இருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தொகுதிகள் திமுகவோட கோட்டையா இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். உதாரணமா எக்மோர் மாதிரியான தொகுதிகள், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி அப்படின்னு பெரும்பாலான தொகுதிகள் திமுகவோட கோட்டையா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். கோட்டை அப்படின்னா அவங்க தொடர்ச்சியா வெற்றி பெறுறது, அதிக முறை வெற்றி பெற்று இருக்குது அப்படின்ற அளவுல திமுகவோட கோட்டையாவே இருக்கு. ஆனா ஒரு 5 தொகுதிகள் அப்படிங்கிறது மற்ற கட்சிகள் வெல்வதற்கு இல்ல ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதிகளாகவும் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த முறையுமே நம்ம பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிற ஆர்கே நகர், ராயபுரம், வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர் இந்த 5 தொகுதிகள் பொதுவாக அதிமுகவுக்கு அதிமுக ஓரளவுக்கு வலிமையாக இருக்கிற தொகுதிகளாக இருக்கு. இந்த 5 தொகுதிகளில் நம்ம பார்த்தோம்னா ராயபுரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சென்னையில் பெரும்பாலான தொகுதிகள் திமுகவோட கோட்டையாக தான் இருந்திருக்குன்னா அந்த லிஸ்ட்டில் ராயபுரம் தொகுதிக்குமே இருந்தது. ஆனால் 1991 ஜெயக்குமார் அதிமுக சார்பில் போட்டியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது திமுகவோட கோட்டையாக தான் இருந்தது. ஆனால் ஜெயக்குமார் அங்கே 5 முறை அப்படிங்கிறது வெற்றி பெற்று இருக்காரு. அதன் அடிப்படையில் அது கொஞ்சம் அதிமுகவுக்கு ஒரு வலிமையான தொகுதியாகவுமே மாறி இருக்கு, வாக்கு வங்கியுள்ள தொகுதியாகவுமே மாறி இருக்கு. அந்த அடிப்படையில் ராயபுரம் தொகுதியோட சீட்டு அப்படிங்கிறது ஜெயக்குமாருக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு சீட்டாகத்தான் இருக்கு. அதே போல நம்ம இந்த 5 தொகுதிகளில் இன்னொரு தொகுதி அப்படின்னா நம்ம டி நகர் தொகுதியை சொல்லலாம். டி நகர் தொகுதியை நம்ம பார்த்தோம்னா கடந்த முறையே அந்த பகுதியோட மாவட்ட செயலாளராக இருக்கிற டி நகர் சக்தியா வெறும் 142 இந்த அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜே கருணாநிதி அவர்கிட்ட தோல்வியே அடைஞ்சாரு. அந்த வகையில இந்த முறை டி நகர் தொகுதியில மீண்டுமே டி நகர் சத்யா அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே போல இன்னொரு அதிமுகவுக்கு நல்ல பலமான தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்கே நகர் தொகுதியை சொல்லலாம். ஆர்கே நகர் தொகுதியில அதிமுக சார்பில் பலர் போட்டியிடுறதுக்கு விரும்புறாங்க அப்படி உள்ளிட்ட விஷயங்கள் இருந்தாலுமே கூட 2 தொகுதிகள் அப்படிங்கிறதுல பாஜக, அதிமுக 2 கட்சிகளுமே பெரிய அளவில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. அதாவது வேளச்சேரி, அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மயிலாப்பூர் 2 தொகுதியிலையுமே பயங்கரமா ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களைத்தான் நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நம்ம வேளச்சேரி தொகுதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா கூட ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் இருக்கிற அசோக் முயற்சி பண்ணிருக்காரு. பாஜக சார்பில் எஸ்ஜி சூர்யா, பாஜக சார்பில் டால்பின் ஸ்ரீதன் முயற்சி பண்றாரு. அங்கேயுமே ஓரளவுக்கு போட்டி அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் மிகப்பெரிய ஒரு மல்லுக்கட்டே நடக்கிற ஒரு தொகுதியா இருக்கிறது மயிலாப்பூர் தொகுதி தான் இருக்கு. அதிமுக சார்பில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பேர் விருப்ப மனு அப்படிங்கிறத கட்சி தலைமை கிட்ட கொடுத்துருக்காங்க. விருப்ப மனு கொடுக்கறது அப்படின்னா பொதுவாக எல்லா தொகுதியிலையுமே அந்த விருப்ப மனு கொடுக்கறது அப்படிங்கிறது கட்சியினர் நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விருப்ப மனு கொடுத்தவங்களே நிறைய பேர் பிரபலங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியோட ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அப்படி அதிமுகவில் யார் யார் விருப்ப மனு கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்க இங்கே விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அவங்க மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டதுக்கு விரும்புகிறாங்க. என்ன காரணம்னா அவங்க இதற்கு முன்பாக ஆயிரம்விளக்குலையுமே ஜெயிச்சிருக்காங்க, ஆலந்தூர்லையுமே ஜெயிச்சிருக்காங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னாலுமே கூட ஆலந்தூர் தொகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசனை எதிர்த்து போட்டியிட்டாங்க. ஆனால் அவங்களால அங்கே வெற்றி பெற முடியலை. அதன் அடிப்படையில் அவங்க மீண்டுமே ஒரு வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக நம்ம போகணும், வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம்விளக்கு, மயிலாப்பூர் இந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே கூட அவங்களோட முதல் சாய்ஸாக மயிலாப்பூர் தொகுதி தான் இருக்கு. அதற்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா அதுக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. 1984 வளர்மதி முதன்முறையாக போட்டியிட்ட தொகுதியா மயிலாப்பூர் தொகுதி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 27-28 வயதுல அந்த தொகுதியில் அவங்க முதன்முறை போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்று எம்எல்ஏவுமே ஆகுறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு சென்டிமெண்டா இந்த முறை நம்ம ஏன்னா கடந்த 2 தேர்தல்களில் ஒரு தோல்வி தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த முறை மயிலாப்பூர்ல நிற்கலாம் அப்படின்ற அந்த முடிவை எடுத்திருக்காங்க. பொதுவாகவே கடவுள் பக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கிற நபர் அப்படிங்கிறதுனால அந்த மயிலை பகுதி இந்த விஷயங்கள்லாம் சென்டிமெண்ட்டாக அவங்க இந்த முறை மயிலாப்பூர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த முடிவோடையுமே இருக்காங்க. ஒரு புறம் ஒரு முன்னாள் அமைச்சர் வளர்மதி பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சென்னையில் ஆலந்தூர்ல இருந்து வளர்மதி இங்கே போட்டியிட முயற்சி பண்ணுறாங்க. ஆயிரம்விளக்குலையோ குறிப்பாக மயிலாப்பூர்லேயோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அருப்புக்கோட்டை தொகுதியிலிருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து மயிலாப்பூரில் போட்டியிடுவதற்கான முயற்சிகள்லையுமே இருக்கார். அவருக்கு சென்னையிலுமே அவர் வந்து வசிக்கிறாரு நீண்ட காலமாக அப்படின்னாலும் கூட அவர் வந்து பொதுவாக அருப்புக்கோட்டையில் போட்டியிடுற வைகை செல்வன். அவருமே வந்து கடந்த 2 தேர்தல்களாக வந்து அருப்புக்கோட்டை தொகுதியில் தற்போதைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரனை எதிர்த்து போட்டிட்டு இருக்காரு. ஆனா கடந்த 2 தேர்தல்களாக அவர் தோல்வியை தான் அடைஞ்சிட்டு இருக்காரு. நம்ம பேசாம தொகுதியை வந்து சென்னை பக்கம் மாறிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் போயிட்டோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவருமே வந்து மயிலாப்பூர் தொகுதியை வந்து குறிவைக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பாஜகவில் தீவிரமாக இருந்த காயத்ரி ரகுராம் அங்கே வந்து அண்ணாமலை அவரோட ஏற்பட்ட அந்த முரண்பாடுகளால் அங்கேருந்து அதிமுகவுக்கு வந்தாங்க. இப்போ வந்து மகளிர் அணியோட துணை செயலாளராக அவங்க வந்து இருக்காங்க. அவங்களுமே வந்து மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்ற முடிவுலையுமே இருக்காங்க. அதற்குமே வந்து பல காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக வந்து மயிலாப்பூர் தொகுதியில் பிராமண சமூக வாக்குகள் அப்படிங்கிறது கணிசமாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அவங்களுமே வந்து இங்கே முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா மகளிர் அணியோட செயலாளர் வளர்மதியும் முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து துணை செயலாளராக இருக்கிற காயத்ரி ரகுராமும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அடுத்த நம்ம பார்த்தோம்னா தற்போது வந்து ஏற்கனவே வந்து செய்தி வாசிப்பாளராக இருந்து தற்போது அதிமுக சார்பில் ஊடகங்களில் பேசிட்டு இருக்கிற நிர்மலா பெரியசாமி அவங்க அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் அவங்களுமே வந்து மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கான அந்த முயற்சிகள்லையுமே வந்து இருக்காங்க. அவங்களோட சொந்த ஊர் கரூர் அந்த பகுதியில் இருந்தாலுமே கூட அங்கே வந்து சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவங்களுமே இங்கே வந்து மயிலாப்பூர் தொகுதியை தான் வந்து குறி வைக்கிறாங்க. அதற்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே இங்கே எம்எல்ஏ ஆகியிருந்த நடராஜ் அவருமே வந்து இங்கே வந்து மயிலாப்பூரில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவர் விருப்ப மனுவே கொடுக்கல அப்படின்ற கருத்துக்களும் வருது. ஆனால் அவருமே போட்டியிடும் முயற்சியில் இருக்காரு அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம வந்து முன்னாள் அமைச்சர்கள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து முன்னாள் அமைச்சரோட வாரிசு முன்னாள் MP அவருமே இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளில் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தன் தான். ஜெயக்குமார் வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். ஆனாலுமே கூட 2021 தேர்தலில் அவருக்கு வந்து அந்த தோல்வி அப்படிங்கிறது ராயபுரம் தொகுதியில் ஏற்பட்டது. ஐடி மூர்த்தி தான் வந்து வெற்றி பெற்றாரு. இப்பயுமே வந்து முதல்ல என்ன தகவல் வந்ததுன்னா ஜெயக்குமார் தான் மயிலாப்பூருக்கு போக போறாரு அப்படிங்கிற தகவல் முதல்ல வந்தது. அதற்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அவரு ராயபுரம் மயிலாப்பூர் 2 தொகுதியுமே கேட்கிறாரு அப்படிங்கிற தகவல்களும் வந்து வந்தது. என்ன காரணம்னா நான் ராஜ்யசபா MP கேட்டேன், நீங்க தரல. கட்சியிலுமே வந்து தலைமை அந்த மாதிரியான பொறுப்புகளையுமே நான் வந்து இல்லை, அதனால எனக்கு 2 தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை கூட முன் வச்சாரு அப்படிங்கிற தகவல்களும் வந்தது. ஆனா தற்போது கிடைக்கிற தகவல் வேற மாதிரி இருக்கு. அதாவது அவர் வந்து ராயபுரம் தொகுதியில தான் நான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்காரு. அவரோட பையன் ஜெயவர்தனை வந்து மயிலாப்பூர் தொகுதியில நிறுத்தலாம் அப்படிங்கிற முடிவுல வந்து இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. என்ன காரணம்னா ஒருவேளை நம்ம ஜெயிக்க முடியாட்டாலும் கூட நம்மளோட பையன் வந்து சட்டமன்றத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் வந்து ஜெயக்குமாருமே அவரோட பையனுக்காக முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐடி விங்கில் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிற ஊடக விவாதங்களில் கலந்துட்டு இருக்கிற கோவை சத்யன் அவருமே வந்து மயிலாப்பூர் தொகுதியில் வந்து முயற்சி பண்ணுறாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா மயிலாப்பூர், வேளச்சேரி, தென் சென்னை, தென்கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற அசோக் அவருமே வந்து மயிலாப்பூர் தொகுதியை வந்து குறி வைக்கிறாரு. என்ன காரணம்னா அவர் வந்து வேளச்சேரி தொகுதியே வந்து ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை வேளச்சேரியை நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்தா மயிலாப்பூரில் எனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அவருமே முன் வச்சிருக்காரு. ஏன்னா நீங்கள் 2 தொகுதியுமே கூட்டணி கொடுத்தா இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் இங்கே வந்து இருந்து கட்சி வேலை செஞ்சு எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்ற போது எனக்கு வந்து நீங்கள் வேளச்சேரி கூட்டணிக்கு போச்சுன்னா எனக்கு வந்து மயிலாப்பூரில் வந்து இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே அவருமே முன் வச்சிருக்காரு. அவருமே கடந்த காலத்தில் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. கடந்த தேர்தலையுமே போட்டியிட்டு அசன் மௌலானா கிட்ட தோல்வியுமே அடைஞ்சிருக்காரு. அவருமே வந்து மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த முயற்சிகள்லையுமே இருக்காரு. அவரையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அந்த பகுதிகளில் இருக்கிற பகுதி செயலாளர்கள் அவங்களுமே வந்து போட்டியிடுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறதுலையுமே வந்து இருக்காங்க. இது ஒரு பக்கம் அதிமுக சார்பில் வந்து இவங்கெல்லாம் முயற்சிகளை பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவோட கூட்டணி கட்சியான பாஜகலையுமே வந்து மயிலாப்பூருக்கு மிகப்பெரிய போட்டி அப்படிங்கிறது இருக்கு. முதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முன்னாள் ஆளுநர் தென்சென்னை தொகுதியில் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அவங்களுமே மயிலாப்பூர் தொகுதியை வந்து குறி வச்சு முயற்சிகள் வந்து பண்றாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. பொதுவாக பாஜகவில் வந்து 2001 தமிழ்நாட்டில் மொத்தம் 4 MLAக்கள் அப்படிங்கிறது கிடைச்சாங்க. திமுகவோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சப்ப அப்பயுமே மயிலாப்பூர்ல வந்து வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுமே வந்து மயிலாப்பூர் தொகுதியை வந்து குறி வைக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா பாஜகவோட மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் இவருமே வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சிகள் வந்து இருக்காரு. அவருமே தென்சென்னை முயற்சி பண்ணாரு. ஆனால் அப்பவே தமிழிசை வந்து போட்டியிட்டாங்க.
அதுக்கப்புறம் வேளச்சேரி முயற்சி பண்ணாரு, அங்கேயுமே பல போட்டிகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அவருமே வந்து மயிலாப்பூர் தொகுதியில நிற்பதற்கான முயற்சிகள்ல இருக்காரு. ஏற்கனவே கூட இங்க எல்லாம் நின்றுருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில அவருமே அந்த முயற்சிகள்ல இருக்காரு. கராத்தே தியாகராஜன் அவருமே இப்ப பாஜகல இருக்காரு. அவருமே மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிடுவதற்கான முயற்சிகள்ல இருக்காரு. இளைஞரணியோட முன்னாள் பொறுப்பாளரான வினோத் பி செல்வம் அவருமே வந்து மயிலாப்பூர் தொகுதியில குறி வச்சு வந்து காய்களை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. ஒரு புறம் பார்த்தோம்னா டி நகர் தொகுதியோட பொறுப்பாளராக தான் இருக்காரு அப்படின்ற அடிப்படையில் டி நகர் தொகுதியையுமே வந்து அவர் வந்து முயற்சி பண்றாரு அப்படிங்கிற தகவல் வருது. ஆனால் டி நகரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அதிமுக தான் போட்டிடுவாங்க, டி நகர் சத்யா தான் போட்டிடுவாரு அப்படிங்கிற பட்சத்தில் மயிலாப்பூர் தொகுதியை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அவருமே மயிலாப்பூர் தொகுதியை வந்து முயற்சி பண்றாரு. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா சமீபத்தில் வந்து பாஜக இணைந்த நடிகை கஸ்தூரி அவங்களுமே வந்து மயிலாப்பூர் தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கான அந்த முயற்சிகளையுமே இருக்காங்க. அதிமுகவோ பாஜகவோ இங்க இருக்கிற பெரும்பாலான வேட்பாளர்கள் மயிலாப்பூர்ல போட்டியிடுவதற்கான காரணம் கட்சி கட்டமைப்பு அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி சமூக வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையிலையுமே வந்து இவங்க எல்லோருமே முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட பிரபலங்களே 10க்கும் மேற்பட்ட பிரபலங்கள் முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த தொகுதியோட அதிமுக சார்ந்த அந்த கீழ்நிலையில இருக்கிற அதிமுகவோட தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட கருத்து வேற மாதிரியா தான் இருக்கு. இங்க பிரபலங்கள் யார் வேணா வந்து போட்டியிட முயற்சி பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்போ வந்து நாம் தமிழர் போட்டியிடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து விஜய்லாம் வந்து போட்டியிடுறாரு. நாங்க தான் எப்போதுமே இந்த மக்கள் பிரச்சனைக்காக எப்போதுமே களத்திலே இருக்கோம். நீங்க வந்து ஒவ்வொரு மழை வெள்ளமா இருக்கட்டும், என்ன விஷயமா இருந்தாலும் எப்போதுமே நாங்க தான் களத்துல இருக்கோம். எங்கள்ல ஒருவர் வேட்பாளரா நிற்கும் போது அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு போற வாக்குகள் அப்படிங்கிறது போகாது. எங்க முகத்துக்காக வந்து எங்களுக்கே வாக்களிப்பாங்க. ஆனா பிரபலங்கள் வந்து நிற்கும் போது இவங்களை நம்ம வந்து அணுக முடியாது, பார்க்க முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த வாக்குகள் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால மண்ணின் மைந்தர்களா இருக்கிற ஏதோ ஒரு நிர்வாகிகளுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற குரல் வந்து ரொம்பவே ஆணித்தரமா இங்க இருக்கிற ரத்தத்தின் ரத்தங்களான அதிமுக தொண்டர்கள் கிட்ட இருந்து அப்படி ஒரு கோரிக்கையும் வந்து வருது. ஒரு புறம் பிரபலங்கள் வந்து படையெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் வந்து எங்கள்ல ஒருவர் தான் நிறுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. நீங்க இந்த விஷயங்கள்ல எது சரியான விஷயம் அப்படிங்கிறத உங்களோட பார்வையுமே வந்து நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.